எல்லாருக்கும் வணக்கம். பொதுவா பெயர்ச்சி அப்படின்னாலே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதுன்னு அர்த்தம். ஆனா இந்த சூரிய பெயர்ச்சிங்கிறது நம்ம வாழ்க்கையோடவே கலந்த ஒரு விஷயம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுற அந்த நேரத்தை தான் நாம மாதப்பிறப்பு அப்படின்னு சொல்றோம். இது வெறும் கேலண்டர் மாற்றம் மட்டும் கிடையாதுங்க. விண்வெளியில சூரியன் நிலையா இருந்தாலும் பூமியில் இருக்கிற நம்ம கண்ணுக்கு சூரியன் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வீட்டுக்கு போற மாதிரி ஒரு பிம்பம் கிடைக்கும். அதைத்தான் நம்ம முன்னோர்கள் அழகா கணிச்சு வச்சிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, சூரியன் மேச ராசிக்குள்ள நுழையிற அந்த நேரம்தான். அதைத்தான் நாம சித்திரை திருநாள் அப்படின்னு கொண்டாடுறோம். சூரியன் தான் உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கிறார். அவர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும்போது அது இந்த பூமியில் இருக்கிற செடி கொடி மனுஷங்கன்னு எல்லாத்துலேயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. சொல்லப்போனா சூரிய பெயர்ச்சிங்கிறது ஒரு புது ஆரம்பம். பழசையெல்லாம் விட்டுட்டு புது உத்வேகத்தோட அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு சிக்னல் இது. ஜோதிட ரீதியா பார்த்தா சூரியன் தான் ஆத்ம காரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மனசுக்கும் தைரியத்துக்கும் அவர்தான் அதிபதி. அதனால தான் சூரியன் மாறும்போது நம்மளோட எண்ணங்களும் செயல்களும் கூட கொஞ்சம் மாறும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இதை நாம நம்பிக்கையோட அணுகணும். இயற்கை கூட இந்த நேரத்துல தன்னை புதுப்பிச்சுக்கும். மரங்கள்ல புது இலைகள் வர்றதும் பூக்கள் பூக்கிறதும் இந்த கால மாற்றத்தால தான் நடக்குது. இந்த சூரிய பெயர்ச்சி நேரத்துல நாம பண்ற தான தர்மங்கள் வழிபாடுகள் எல்லாமே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. குறிப்பா உழவர் பெருமக்களுக்கு இது ரொம்ப முக்கியமான நேரம். அறுவடை முடிஞ்சு அடுத்த சாகுபடிக்கு தயாராகிற ஒரு உன்னதமான தருணம் இது. இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல நாம காலத்தை கவனிக்க மறந்துடுறோம். ஆனா இந்த மாதிரி பெயர்ச்சிகள் தான் நேரம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நமக்கு ஞாபகப்படுத்துது. இந்த மாற்றத்தை நாம வெறும் சடங்கா பார்க்காம நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்துக்கான தொடக்கமா எடுத்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். வர்ற இந்த சூரிய பெயர்ச்சி உங்க எல்லாருடைய வாழ்விலையும் ஒளியையும் ஆரோக்கியத்தையும் நிம்மதியையும் கொண்டு வரட்டும்னு, அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி என்னென்ன பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். அன்பான தனுசு ராசி நேயர்களே, 2026 பிப்ரவரி 13 நடக்க போற இந்த சூரிய பெயர்ச்சி உங்க ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்குள்ள சூரியன் நுழையிற நேரம். ஜோதிடத்துல 3ல சூரியன் வந்தா மொரட்டு தைரியம் வரும்னு சொல்லுவாங்க. இந்த பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில என்னென்ன அதிரடி மாற்றங்களை வெற்றிகளை கொண்டு வரப்போகுதுன்னு விரிவா பார்த்துருவோம். தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே குறி தப்பாதவங்க. இந்த பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை அள்ளித் தரப்போகுது. 3ஆம் இடம்ங்கிறது வீரம், வெற்றி, இளைய சகோதரம் மற்றும் தகவல் தொடர்பை குறிக்கும் இடம். இங்க சூரியன் வர்றதுனால நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் இப்போ வெற்றியை நோக்கித்தான் போகும். தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா புதுசா ஏதாச்சும் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுதான் சரியான நேரம். சின்ன முதலீடு செஞ்சாலும் அதுல பெரிய லாபத்தை இப்போ நீங்க பார்க்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். உங்களோட ஐடியாக்களை மேலதிகாரிகள் ஏத்துக்குவாங்க. இத்தனை நாள் உங்களை ஓரங்கட்டினவங்க கூட இப்போ உங்களை மதிப்பாங்க. பணப்புழக்கம் ரொம்பவே தாராளமா இருக்கும். இப்போ இருக்கிற கிரகநிலைப்படி உங்களோட வருமானம் பல வழிகள்ல இருந்து வர வாய்ப்பிருக்கு. உங்களோட தைரியம் இந்த மாசம் ரொம்ப அதிகமா இருக்கும். யாரை பார்த்தும் பயப்பட மாட்டேங்கிற ஒரு கெத்து உங்க பேச்சிலும் செயலிலும் தெரியும். இளைய சகோதர சகோதரிகளோட இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இப்போ சரியாகும். அவங்களுக்கு உங்க மேல ஒரு மரியாதை வரும். அவங்க மூலியமா உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும். பயணங்கள் இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப சாதகமா அமையும். அந்த பயணங்கள் மூலியமா புதுசா ஒரு கான்ட்ராக்ட் அல்லது ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. தகவல் தொடர்பு துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். உங்களோட பேச்சு மத்தவங்கள வசீகரிக்கும். அதனாலேயே பல காரியங்கள் ஈஸியா முடியும். எதிரிகள் உங்களை பார்த்து இப்போ 5 அடி தள்ளிதான் நிப்பாங்க. உங்களை எதிர்த்து நிக்க ஒருத்தரும் முன்வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்க ஆளுமை இப்போ பலமா இருக்கும். ஆரோக்கியத்துல இருந்த பழைய பிரச்சனைகள் எல்லாம் இப்போ மறைய ஆரம்பிக்கும். கைகால் வலி இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. சொத்து சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துகள்ல இப்போ ஒரு முடிவு வரும்.
குறிப்பா பாக பிரிவினை விஷயத்துல உங்களுக்கு சாதகமான திருப்பம் உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்புல ஒரு வேகம் பிறக்கும். போட்டித் தேர்வுகள் எழுத போறவங்களுக்கு இந்த டைம் ரொம்ப சாதகமா இருக்கு. நல்ல மார்க் எடுத்து எல்லாரையும் அசத்துவீங்க. பெண்களுக்கு மனசுல ஒரு புது உற்சாகம் வரும். புகுந்த வீட்ல உங்களோட பெருமை பேசப்படும். ஆடை ஆபரணங்கள் வாங்குற யோகம் அதிகமா இருக்கு. வேலை தேடிக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு அவங்க எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல பொசிஷன்ல வேலை கிடைக்கும். கை நிறைய சம்பளத்தோட செட்டில் ஆவீங்க. அரசாங்கம் வழியில உங்களுக்கு வரவேண்டிய சலுகைகள் அல்லது பெண்டிங்ல இருந்த விஷயங்கள் இப்போ டக்குன்னு முடியும். சமூகத்துல உங்களோட அந்தஸ்து உயரும். ஒரு 4 பேருக்கு நல்லது செய்யற வாய்ப்பு தேடி வரும். உங்களை ஒரு தலைவனா மக்கள் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றது மூலியமா உங்க மனசுல இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் நீங்கும். எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான பீரியட். உங்க கிரியேட்டிவிட்டி இப்போ பிச்சுக்கிட்டு போகும். பழைய நண்பர்களை சந்திப்பீங்க. அவங்க மூலியமா ஒரு புது பிசினஸ் வாய்ப்போ அல்லது வெளிநாடு போறதுக்கான உதவியோ கிடைக்கும். உங்களோட பேச்சுல ஒரு துணிச்சல் இருக்கும். நீங்க சொல்றதுதான் சட்டம்னு மத்தவங்க ஏத்துக்குவாங்க. ஆனா அந்த அதிகாரத்தை சரியான இடத்துல பயன்படுத்துங்க. விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். புதுசா கிணறு வெட்டுறது அல்லது நிலம் வாங்குறதுக்கு யோசனை பண்ணுவீங்க. அது இப்போ கைகூடும். வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு இது ஒரு நல்ல நேரம். நீங்க ஆசைப்பட்ட கார் அல்லது பைக் வாங்குற கனவு இப்போ நனவாகும். முதலீடுகள் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தரம் நல்லா விசாரிச்சுக்கோங்க. குறிப்பா ரியல் எஸ்டேட்ல முதலீடு செய்ய இது சரியான தருணம். குழந்தைகளோட வெற்றியை கண்டு சந்தோஷப்படுவீங்க. அவங்க மூலியமா குடும்பத்துக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். திடீர்னு ஒரு ஆன்மீக திருத்தலத்துக்கு போகும் வாய்ப்பு கிடைக்கும். அந்த பயணம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி உங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. அவரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு பெரிய கவசமா இருக்கும். சாப்பாட்டுல கட்டுப்பாடாயிருங்க. வெளியூர் சாப்பாட தவிர்க்கிறது நல்லது. சுறுசுறுப்பா இருக்கிறதுக்காக உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய நீண்ட நாள் லட்சியம் ஒண்ணு இப்போ நிறைவேறும். அதுக்காக நீங்க போட்ட உழைப்புக்கு இப்போ பலன் கிடைக்க போகுது. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுறத மட்டும் தவிர்த்துடுங்க. நீங்க நல்லது செய்ய போய் அதுல ஒரு சின்ன சிக்கல் வரலாம், கவனம். முன்னோர்களோட ஆசி உங்களுக்கு எப்பவும் உண்டு. அமாவாசை அன்னைக்கு அவங்களுக்கு தர்ப்பணம் செய்ய மறந்துடாதீங்க. வாகன பயணங்கள்ல வேகம் வேணாம். இருந்தாலும் உங்களுக்கு இப்போ கிரகங்கள் சாதகமா இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு இருக்காது. பேச்சுல ஒரு கனிவு வச்சுக்கோங்க. அதிகாரம் நல்லதுதான், ஆனா எல்லா இடத்துலயும் அது வேலைக்காகாது. மனசுல ஒரு திருப்தி இருக்கும். வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டோங்கிற ஒரு நிம்மதி இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய முயற்சிகளுக்கு உங்களோட வாழ்க்கை துணை பெரிய உதவியா இருப்பாங்க. அவங்க கொடுக்கிற ஐடியாக்கள் உங்களுக்கு லாபத்தை தரும். இந்த சூரிய பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு வெற்றி பாதையை அமைச்சு தரப்போகுது. நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். எந்த ஒரு முடிவையும் தயங்காம எடுங்க. உங்களோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. கடன்கள் இப்போ காணாம போகும். வட்டி கட்ட முடியாம தவிச்சவங்க இப்போ முதலே அடைக்கிற அளவுக்கு வசதி வரும். இந்த காலம் உங்களுக்கானது. வாய்ப்புகள் வரும்போது அதை அப்படியே கெட்டியா பிடிச்சுக்கோங்க. கடைசியா ஒண்ணு, வெற்றி வரும்போது பணிவும் வரணும். அந்த பணிவு உங்களை இன்னும் உயரத்துக்கு கொண்டு போகும். பரிகாரம்: தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆதித்ய ஹிருதயம் கேளுங்க அல்லது சொல்லுங்க. ஏழை மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் தானமா கொடுங்க. ஓம் ஆதித்யாய நமக மந்திரத்தை தினமும் 27 முறை சொல்லுங்க. எல்லா தடைகளும் நீங்கி வெற்றி நிச்சயம் உண்டாகும். இதேபோன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.